படம் பார்க்க வர்றவங்க எல்லாம் முட்டாளு நினைச்சு ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் இந்தியன் 2. அதுக்கான காரணத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வர்மக்கலையை பயன்படுத்தி ஒரு ஆணை பெண்ணா மாற்றுறதும், வர்மக்கலையை பயன்படுத்தி ஒருத்தனை குதிரை போல ஓட விடுறதும், கம்பேக் இந்தியன் மாதிரி குறைந்தபட்ச ஒரு அழுத்தமான காரணமும் இல்லாம கோபேக் இந்தியன் ட்ரெண்ட் ஆனதும், இன்டர்நேஷனல் போலீஸாலேயே பிடிக்க முடியாத இந்தியன் தாத்தாவை சாதாரண பொதுமக்கள் கல்லெடுத்து அடிச்சு பிடிச்சதும், சாதாரண ஒரு டிவி செய்தியை பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டு இந்தியன் தாத்தாவை போட்டுதல்ல வர்றதும் கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம எடுத்து வச்சிருந்தாரு சங்கர். இந்த படத்துல இருந்து நம்மளுக்கு என்ன கேள்வினா, 6 வருடமா இந்த படத்தை தயாரிச்சு இந்த மாதிரியான ஒரு பாட்டு கூட சங்கராலையும் அனிருத்தாலையும் தர முடியல அப்படிங்கிறது தான். இந்தியன் 1ல ஒவ்வொரு கொலைக்கும் ஒரு அழுத்தமான காரணமும் இருந்துச்சு. இந்தியன் 2ல அந்த மாதிரி ஒரு கனமான காரணம் எங்கேயுமே இல்ல. முக்கியமா போலீஸ் அதிகாரியா நடிச்ச பாபி சிம்ஹாக்கு அந்த கேரக்டர் செட்டே ஆகல. 26 வருஷங்களுக்கு பிறகு இந்தியா வரக்கூடிய இந்தியன் தாத்தாவை கண்டுபிடிச்ச போலீஸ்க்கு அவர் இந்தியால எங்க இருக்காரு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. அதே போல ஒவ்வொரு வர்மத்துக்கும் 1 மணி நேரம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததும், எச்சியை வச்சு எழுதுறதும், இந்த மாதிரியான பல காட்சிகள் ரசிகர்களை வெறுக்க தான் வச்சது. 6 வருஷமா வச்சு எடுத்ததுல ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரிப்போம்.